ஸ்டோன்ஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்கள், அதற்கான காரணங்கள், அதை பற்றி உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ரேராக சில சமயங்களில் யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்னால ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். யூரின் டெஸ்ட்லையாக இருக்கட்டும், பிளட் டெஸ்ட்லையாக இருக்கட்டும், ஆர் அந்த ஸ்டோனை பண்ண ஸ்டோன் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய அந்த ஸ்டோனை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுலையாக இருக்கட்டும், யூரிக் ஆசிட் ஸ்டோன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்ற முடிவில் நம்ம வந்தோம்னா அதற்கான ஸ்பெசிஃபிக் டயட்ரி அட்வைஸை கொடுக்கலாம். அதற்கான ஸ்பெசிஃபிக் மருந்தும் இருக்குது. ஸோ யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக எந்த உணவு வகைகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸில் கொஞ்சம் கூட இருக்கும், ஆல்கஹாலில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் உள்ள ஒருத்தர், யூரிக் ஆசிட்னால ஸ்டோன் ப்ராப்ளமோ இல்லை ஜாயின்ட் ப்ராப்ளமோ உள்ள ஒருத்தருக்கான அட்வைஸ் எப்படி இருக்குன்னா, யூரிக் ஆசிடை டயட்டில் லோ பியூரின் டயட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூரிக் ஆசிட் கம்மியாக உள்ள உணவு வகைகளை எடுத்துக்கோங்க, ஆல்கஹால் அவாய்ட் பண்ண பாருங்கள், நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸை கம்மி பண்ண பாருங்கன்றது தான் முக்கியமான அட்வைஸ். இதை தவிர நீங்கள் உங்கள் டயட்டிஷியன்ட்ட கேட்கலாம். ஆன்லைன் யூ கேன் சர்ச் லோ பியூரின் டயட் அப்படின்னா என்னான்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக யூரிக் ஆசிடை டயட்டில் கம்மி பண்ணிக்கலாம். இதுவே யூரிக் ஆசிடை உடம்புல குறைக்கிறதுக்கான சில மருந்து வகைகளும் இருக்குது. உங்கள் மருத்துவரோட அறிவுரை ஏற்று அதற்கான அவசியம் இருந்துச்சுன்னா அந்த மருந்தை எடுத்துக்கிறதும் முக்கியம்.